அது யாருக்கு எதிராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, இதான் கண்டேன். அப்படியே முடிவு பண்ணி சைன் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் ஓடிட்டு. அப்படி போகும்போது நிறைய விதவிதமான அனுபவங்கள். மலேசியாவில் 13 ஸ்டேட்டு. அந்த கடாரம்னு சொன்னாங்க இல்லையா, அது மலேசியாவில் இருக்க ஒரு ஸ்டேட். இப்ப அந்த நாட்டோட பழைய பேர் வந்து கெடா, தமிழ்ல கடாரம் அப்படின்னா அதுதான். 13 நாடு சேர்ந்ததுதான் இன்றைய மலேசியா. அங்கதான் ராஜேந்திர சோழன் போய் கப்பல் படையை எடுத்துட்டு போய் அந்த பகுதியில் இருந்த பல பேரை வெற்றி கொண்டு கடல் கொள்ளையர்களை துரத்தி விட்டுட்டு அந்த மலேசியாவை போய் பிடிச்சாரு. அவர் பேர் தான் கடாரம் இருந்தான். கடாரம் இருந்தாங்கன்னா நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துல கோயில் கட்டிருக்காருல ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய பையன், அவர் தான் கடாரம் பண்ணார். அப்ப கடாரம் தான் மலேசியா, சிங்கப்பூர்ல மலேசியாவுடைய 13வது மாநிலம். சரி, அப்ப நான் கடாரம் போனேன். எங்க போய் ராஜேந்திர சோழன் இறங்கினாரு, நம்ம போய் இறங்கி பார்த்தா அதனால கடல் வழியா எப்படி இருந்திருக்காரு, நம்ம தரை வழியா எப்படி போகலாம். நான் சில பழைய பாரம்பரியமான பகுதிகளுக்கு போறதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அங்க போய் நிக்கிறது ஒரு ஃபீல். அங்க ஒண்ணுமே இல்லை, நாங்க அங்க போய் 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனுஷன் இங்க நின்றுருக்கேன் அப்படிங்கிற ஃபீலோட நீங்க நின்னீங்க, அவ்வளவுதான். லைஃப் அந்த நிமிஷம் நிறைய இருக்குங்க. அந்தந்த பகுதியில் எல்லா இடத்துலயும் இருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அதுக்காக நான் போய் ராஜேந்திர சோழன் எந்த இடத்துல நின்றுக்க அப்படின்னு போய் பார்க்கறதுக்காக போனேன். எக்ஸ்பென்சிவ். நான் போன இடம் வேற, அது இருக்கிற இடம் வேற. ஆனா நம்ம லைஃபே எக்ஸ்பென்சிவான யோசிச்சு பார்த்தோம்னா எதுக்கு வாழ்வோம்னு பார்த்தா நிறைவு இருக்குதுண்ணா. இல்ல அதுல வந்து சிலருக்கு வந்து சொல்லும்போது இது தேவையில்லாத வேலையா கூட தோணலாம். நமக்கு தேவையானது எதுன்னு நம்ம தான் முடியும். அங்க போய் பார்த்துட்டு வரும்போது அங்க ராஜேந்திர சோழனுங்கிற பேரெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க மலேசியா வரலாற்றுல. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அவன் மலேசியா மண்ணில இருந்து கவனிச்சு பாருங்க, ராஜேந்திர சோழன் வந்து அந்நியர். இந்தியாங்கிற ஒரு எதிரி நாட்டில இருந்து இல்லைன்னா ஆதிக்க சக்தியிலிருந்து ராஜேந்திர சோழன் படையெடுத்து போய் மலேசியாவை அடிமையா இருந்தான். அதான கரெக்ட். அங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா தான் ராஜேந்திர சோழர் கடாரம் கொண்டார் பெரிய வீரர். அங்க இருந்து போனீங்கன்னா அடி வாங்குற இடத்துல இருந்து அது வேற, அடி வாங்கின ஒரு வியூ வேற, அடி கொடுக்குற ஒரு வியூ வேற, வெளியே வர ஒரு வியூ வேற. நம்ம யார் சார்ந்து இருக்கோங்கிறதுதான் இங்க விஷயம். அங்க வந்து நான் இந்தியா தான் போயிருக்கேன், தமிழர் அப்படின்னு போயிருக்கேன். போய் பார்த்தா அங்க அடி வாங்கினீங்க இல்ல, அடிவாங்க நீங்க வியூ வந்து ராஜேந்திர சோழன். அப்படி யாரும் வரல, நீங்க வரலையா? எங்க வரலாறு இருக்கு, அது நீ எழுதி வச்சுக்க. அடிவாங்க நான் ஏன் எழுதிக்கணும்? நாங்கெல்லாம் இந்தியாவில் வந்து வெள்ளக்காரனுக்கு சிலையெல்லாம் வச்சுக்கிறோம், தெருப்பேர் வச்சுக்கிறோம், ஊரே வச்சுக்கிறோம். நீ நல்லவனா இருந்து போனா இருக்கும் பேரு. நான் அடிவாங்கினேங்கிறத நான் மறக்க விரும்புறேன். ஜெர்மனியில போய் ஹிட்லர்னு சொல்லுங்க, நான் பேச மாட்டேன். ஹிட்லரை மறக்க விரும்புகிறோம் அப்படின்னு ஜெர்மனி சொல்லுது. ஜெர்மனி வந்து ஒரு நல்ல கண்ட்ரி, இன்னைக்கு ரொம்ப சிறப்பான கண்ட்ரி.